இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதிருப்தியா இருக்கிறனால 2026ல அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரி, எதிர்க்கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகக்கு அன்றிலிருந்து இருந்த எதிர்க்கட்சி ஒரே ஒரு கட்சி அஇஅதிமுக தான். அஇஅதிமுகவுக்கு எதிரா இருந்த எதிரணின்னு பார்த்தீங்கன்னா, திமுக மட்டும் தான். இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருந்துச்சு. அப்போ இருந்த பாஜகலாம் அப்போ பெருசா ஒண்ணும் கிடையாது. அப்போ வந்து அலையன்ஸ்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 திராவிட கட்சிகள்ல யாருன்னா ஒருத்தர் காங்கிரஸோட போவாங்க. இன்னொருத்தர் வந்து சிறிய கட்சிகள் கொஞ்சம், அப்புறமா வந்து இந்த கம்யூனிஸ்ட் அவங்களோட சேருவாங்க. இப்படி தான் வந்து நிலைமை ஓடினே இருந்துச்சு. அப்போ விஜய்ன்றவருக்கான அரசியல் கட்சி கிடையாது. தாவேக்கான்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லிதாங்க. ஒன்றும் பெருசா சொல்ல. அதனால விஜய் அரசியல் அப்படின்னாலே இவங்க தட்டி வச்சிருந்தாங்க. யாரு? பாஜக. ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ரெய்டு இந்த மாதிரிலாம் போனாங்க. நெய்வேலியில் வண்டி மேலாம் ஏறினார், ஸ்டண்ட்லாம் காமிச்சார், இதெல்லாம் நடந்துச்சு. அவ்வளோ அதிருப்தியில் இருந்தது. வாய்ஸ் குறைஞ்சிடுச்சு. இந்த சமயத்துல தான் வந்து தாவேகாவுடைய கட்சி உருவாகும். புரியுதுங்களா? விஜய் தலைமையில ஆமா, அறிவிச்சிட்டாரு. போன வருஷமே வந்து அறிவிச்சிட்டாரு. அண்ணாமலை இருக்கும்போதே அறிவிச்சிட்டாரு. ஆனா பெருசா பேச. ஆனா இப்போ கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சார். தாவேகாவை இவர் அண்ணாமலை வந்து பதவி போனதுக்கு அப்புறம் இவர் கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சார். யாரு? விஜய். போட்டானே இளைஞர்கள் மத்தியில உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பு வந்து ஓட்டா மாறுமான்னு பார்த்தீங்கன்னா, அது ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்னும் போது தான் ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை விஜய் மீது ஒரு நடிகராக அவர் மீது பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குங்க. ஒரு நடிகரா அவரை ஏத்துப்பாங்க. ஆனா அரசியல் வந்தனே அந்த நடிகருக்கான ஒரு ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இணையவன். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினரா பத்திரிகையாளர் ஒற்றன் துரை வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க இனிவன்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். இன்றைக்கி 2026 தேர்தல் நிலவரத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வேறு யார் ஆட்சியை பிடிப்பா? யார் ஆட்சி பிடிப்பார்னா அப்போ நீங்கள் ஒன்றா திமுக மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? எப்படி கேட்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி தாவைக்க உருவாகியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் நடுநிலையாக இருக்காங்க. பாமக 2ஆக பிளவுபட்டு கிடக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. பிஜேபியுடைய நிலப்பாடு என்னன்னு தெரியல. இது சம்மந்தமாக எப்படி திமுக இப்போ செயல்பாடு எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி இருக்கா, இல்லை ஃபுல்லாக அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? நீங்கள் கேட்குறது எல்லா கேள்வியும் ஒன்றா போட்டு ஒரு குக்கர் வச்சு சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்றீங்க. ரைட், ஓகே, ரைட். தமிழகத்தில் இப்போது ஆட்சி செய்வது திமுக, மு.க. ஸ்டாலினோட தலைமையில் தான் இருக்குது. அந்த ஆட்சி மீது அதிருப்தியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த ஆட்சிக்கு வந்து ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கூவுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதிருப்தியாக இருக்கிறனால 2026ல் அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரி, எதிர்க்கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகக்கு அன்றிலிருந்து இருந்த எதிர்க்கட்சி ஒரே ஒரு கட்சி அஇஅதிமுக தான். அஇஅதிமுகவுக்கு எதிராக இருந்த எதிரணின்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் தான். இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருந்துச்சு. அப்போ இருந்த பாஜகலாம் அப்போ பெருசா ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து அலையன்ஸ்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 திராவிட கட்சிகள்ல யாருன்னா ஒருத்தர் காங்கிரஸோட போவாங்க. இன்னொருத்தர் வந்து சிறிய கட்சிகள் கொஞ்சம், அப்புறமா வந்து இந்த கம்யூனிஸ்ட் அவங்களோட சேருவாங்க. இப்படி தான் வந்து நிலைமை ஓடினே இருந்துச்சு. புரியுங்களா? அப்புறம் நீண்ட நாள் கழிச்சு திமுக காங்கிரஸோடய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிறிய கட்சிகளாக இருந்த நம்ம திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள், அப்புறமா இந்த கொங்கு வேளாளர் அந்த கோயம்புத்தூர் சைடு போயிட்டு அவங்க எல்லாமே இந்த கொங்கு நாட்டு கட்சி அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வந்திருந்தாங்க. எல்லாமே போயிருந்துச்சு. பட் இப்படி தான் வந்து திமுக ஒரு அலையன்ஸு. ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா பாஜகவை வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா வந்து எடப்பாடி அவர் பேர் ஓபிஎஸ் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து அதை டேக் ஓவர் பண்ணார். அவங்களுடைய கால சூழ்நிலை வற்புறுத்தல் காரணமாக பாஜகவுடைய கூட்டணி வைக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா பாஜக மத்தியில் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அப்போ இந்த அஇஅதிமுக பிளவுபடுறதுக்கான பல விஷயங்கள் சூழல்கள்லாம் ஏற்படுச்சு. அதில் வந்து
டிடிவி தினகரனா இல்லைன்னா வந்து சசிகலாவா அப்படின்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அவர் பிஜேபியில் போயிட்டு நேராக அங்கே அடைக்கலம் அடைகிற மாதிரி இருந்து அங்கே வந்து கேட்டு ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. கட்சியில் அவங்களுக்குள்ள யாருன்னா இங்கே அஇஅதிமுக தலைமை அங்கே தானா அப்படின்ற அளவுக்கு கேள்விக்குறிலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் சீர் செய்து எப்படியோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். அவர் தான் வந்து திமுகவுடைய அஇஅதிமுகவை வந்து வழி நடத்திட்டு வந்தார். கூட ஓபிஎஸ் இருந்தார். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறமா எதிர்கட்சியினராக வந்ததுக்கப்புறமா தோல்வி அடைந்து எதிர்கட்சியாக வராங்க. வந்ததுக்கான காரணம் அஇஅதிமுக தோல்வி அடைந்தது 2022 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிசமான ஓட்டுகளை பெற்றார்கள் அஇஅதிமுக. தோல்வின்றதுக்கான காரணம் என்ற கம்மியான ஓட்டு தான். 1000 2000 ஓட்டுலாம் பல தொகுதிகளில் தோத்தாங்க. 200 300 400 500 கூட தோத்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க அன்றைய சூழ்நிலையில் அவங்க வற்புறுத்தலின் காரணமாக அஇஅதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஒரு காரணத்தினால் பாஜக மீது வெறுப்புள்ளவர்கள் எல்லாமே திமுக மேல ஓட்டு போட்டாங்க. திமுக மேல அதிருப்தி இருந்தாலும் ஐயோ ஒரு மதவாத கட்சியா இதுவா அப்படின்னு பார்த்துட்டு திமுக ஓட்டு போட்டு அப்படிதான் திமுக ஜெயிச்சாங்க. திமுக பெருசா 2021 வந்து பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்லாம் கிடையாது. தோல்வி அஇஅதிமுக வந்து மாபெரும் தோல்விலாம் கிடையாது. சில கணிசமான ஓட்டுல தான் தோத்தாங்க. ஆனா தோல்வி தான், அது ஏற்றுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவு இருந்துச்சுல, அது ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க 2 பேருக்குள்ள இருந்தது இல்லாமல் டிடிவி ஒன்று பிரிஞ்சு போனார். அவரோட ஓட்டு கொஞ்சம் போச்சு. இந்த சூழ்நிலையில யாரு அப்படின்னு இருக்கும்போது இங்க தான் வந்து பாஜக ஊடுருவி உள்ள வருது. எப்படி வருதுன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னு வச்சுங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்து இருந்த 2 கட்சி என்னன்னா, ஒன்று கம்யூனிஸ்ட், அவங்க தான் பல ஆண்டு காலமாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோதி பாசு. ஓகேங்களா? அவருடைய மறைவுக்கு அப்புறமா அதே கம்யூனிஸ்ட் வருது. ஆனால் அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது யாருன்னா பல ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணணும், வெறும் காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அப்போது காங்கிரஸ்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவு எல்லாருமே நினச்சிங்கன்னா காங்கிரஸ்குள்ள பிளவு மம்தா பானர்ஜி தனியாக வரணும். ஆனால் அது ஒரு பேக்கிங் இருந்து தான் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் பிளவுபட்டு வராங்க. வந்தோடனே அங்கே மம்தா பானர்ஜி ஸ்ட்ராங் ஆகிறாங்க, காங்கிரஸ் குறையுது. ஏன்னா மம்தா பானர்ஜி ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், அவங்களோட வாய்ஸு அதிகமாகுது. அந்த சமயத்தில் கம்யூனிஸ்டோட வாய்ஸ் குறையும் போது உள்ள வந்து பாஜக நுழையுது. அவங்களும் அங்கே நிலைநிறுத்திக்க பார்க்குறாங்க. பாஜக நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்க வந்து மம்தாவை பெருசாக எதிர்க்கிறத விட காங்கிரஸை அழிக்கிறதுக்கான முயற்சியில் தான் இறங்கினாங்க. மம்தா செய்யறது பெருசாக கண்டுக்காத காங்கிரஸ் அழிக்கிறதுக்கும் கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க. கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தலைமையில் இருக்குது. அந்த கட்சி நல்லா வளருது. அதை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க 2 பேரையும் காலி பண்ணதுக்கப்புறம் பெருசாக எதிர்த்து கேள்வி கேட்கறது பாஜக வந்துன்னு, பாஜகவா அல்லது திரிணாமுல் காங்கிரஸா அப்படின்றது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் வந்துடுது. அங்கே பாஜக ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அங்கேயும் எம்எல்ஏ சீட்டுகளை வாங்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அது ஒரு ஊர். அதே மாதிரி நார்த்தில் சில இடத்துலலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க. ஜம்மு காஷ்மீரில் வரைக்கும் அந்த அளவு தான் பண்ணிட்டாங்க. இப்போ இதே மெத்தேடு தான் தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. ஆமாம், சவுத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து பாஜக பெருசாக எங்கேயுமே கிடையாது. ஆனால் பெங்களூரில் வந்து அது கர்நாடகாவில் வந்து பாஜக ஆட்சியை செய்கிற அளவுக்கு வந்து அங்கே வந்து அழகாக வந்து காங்கிரஸை காலி பண்ணுற மாதிரி பண்ணி எப்படியோ. ஆனால் அங்கே என்ன ஒரு காரணம்னா அங்கே மாநில கட்சி பெருசாக எதுவுமே கிடையாதுனால காங்கிரஸாக பாஜகவும் இருந்துச்சு. அதனால் அங்கே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் ஆந்திரா சைடில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆந்திரா வந்து தெலுங்கானா ஆந்திரா 2மே இருந்தபோது அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் பாஜக பெருசாக இல்லை, இல்லைன்னா வந்து நம்ம சந்திரபாபுவோட தெலுங்கு தேசம் அதுதான் இருந்துச்சு. அப்புறமா வந்து சந்திரசேகர் ரெட்டி வந்து அங்கே வந்து அவர் தெலுங்கானா வந்து உருவாகிறதுக்கு பின்னாலே வந்து அவர் வந்து அந்த காங்கிரஸ் ஒன்று வச்சிருந்தார். ஓகேங்களா? அவரோட கட்சியாக வளரும்போது அப்புறமா 2 ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க. பிரிச்சோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக எப்படியா காங்கிரஸை வீழ்த்திட்டு இவங்கள வளர்க்கணுமே நினச்சி அந்த 2 ஸ்டேட்லேயுமே தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. ஆமாம். இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே இல்லாமல் இருந்த பாஜக கொஞ்சமாக வளர்ந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து தமிழகத்தில் வந்து இதுதான் ரைட் டைம், ஏடிஎம்கேல பிளவு இருந்தால் நம்ம வளர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வளர்த்துனே வந்தாங்க.
ஓகேங்களா? ஆனா அவங்க வளர்க்குற நேரத்துல வந்து அப்போ விஜய்ன்றவருக்கான அரசியல் கட்சி கிடையாது. தாவேக்கான்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அரசியல் வரப்போறான்னு சொல்லி நாங்க ஒன்றும் பெருசா சொல்ல. அதனால விஜய் அரசியல் அப்படின்னாலே இவங்க தட்டி வச்சிருந்தாங்க. யாரு? பாஜக. ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ரெய்டு இந்த மாதிரிலாம் போனாங்க. நெய்வேலியில வண்டி மேலாம் ஏறினா ஸ்டண்ட் எல்லாம் காமிச்சார். இதெல்லாம் நடந்துச்சு. அவ்வளோ அதிருப்தியில் இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நின்றுச்சு. அப்போ இவங்க 2 பேரும் அலையன்ஸ் வந்தவங்களும் ஒரு சின்ன பிளவு ஏற்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராரு. ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு நேராக இங்கே பாஜகவில் இருக்கிற பாஜகவில் அவருக்கு வந்த உடனே தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அவரு உண்மையிலேயே அவருடைய பேச்சாற்றல்னால பாஜக தமிழகத்தில் வளர்ந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு வந்து பாஜக மீது இல்லை காங்கிரஸ் மீது திமுக அதிமுக மீது கருத்து வேறுபாடு யார் மேலும் நம்ம வைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தமிழகத்தில் பாஜக வளர்ந்துச்சுன்னா அதுக்கான காரணம் அண்ணாமலை தான் வளர்ந்துச்சு. நல்லா வளர்ந்து வந்தேன். பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு பாஜகவுக்கும் அஇஅதிமுக ஏற்படுது. என்ன காரணம்? பாஜக வந்து அப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது ஆட்சியில் பங்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சார். ஓகேங்களா? அப்ப எடப்பாடி வந்து இப்படியே விட்டு போனா அவர் கொஞ்சம் சுதாரிச்சுன்னா நம்ம நிலைமை போயிடுமேன்னு தான் இவர் வந்து எதிர்த்து அறிக்கை விடுறது எல்லாம் பண்ணி நடுவில் வந்து ஒரு அலையன்ஸே பிரியுது. புரியுதுங்களா? அலையன்ஸ் பிரியுது. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் ஒட்டு வைக்கிறாங்க. அந்த அலையன்ஸ் ஒட்டு வைக்கும்போது இபிஎஸ் ஒரே ஒரு முடிவு வந்தார். அண்ணாமலை தூக்கப்பட வேண்டும், வேறு யார் வேணாலும் நியமிச்சுங்க. அப்போ நம்ம அலையன்ஸ் தூக்கிட்டாங்க. நம்ம இவர் வராரு, யாரு? நயினார் நாகேந்திரன், முன்னாள் அஇஅதிமுக, அவர் வராரு. ரைட், அவங்க அலையன்ஸ் போயினே தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது டெய்லி அறிக்கை விட்டுருப்பாரு. எந்த கட்சி அறிக்கை விடுதோ இல்லையோ திமுகவை திட்டுறதுக்குன்னு டெய்லி ஒரு அறிக்கை விடுவார். ஃப்ரண்ட் பேஜ் எல்லா பேப்பர்லயும் வர்றது அண்ணாமலையோட அறிக்கைக்கு தான் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு நயினார் நாகேந்திரனோட அறிக்கை வருதுன்னா இல்ல ஊடகவியாளர்களும் செய்தி தேவைன்னா நல்லா பேசக்கூடிய ஆளர் தான் யாருன்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தான் டெய்லி பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லியிருந்தார். அதுல சில உண்மைகள் இருந்துச்சு, சில பொய்களும் இருந்துச்சு, கதையும் சுத்தி விட்டுருந்தார். ஆனா பொய்யும் அடிச்சு சொன்னா உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் மேல பல அலிகேஷன் இருந்துச்சு. இப்போ சொத்து குவிப்பு வழக்கட்டும், அவர் மேல வழக்கு தான் போடல வழிய பல அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. இங்க சொத்து வாங்கினா அங்க சொத்து வாங்கினார் எல்லாம் ஒரு பதவியும் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலை பேசல அப்படின்றதுனால பாஜகவுடைய வாய்ஸ் குறைஞ்சிடுச்சு. இந்த சமயத்துல தான் வந்து தாவேகாவுடைய கட்சி உருவாகும். புரியுதுங்களா? ஆமா, அறிவிச்சிட்டாரு. போன வருஷமே வந்து அறிவிச்சிட்டாரு. அண்ணாமலை இருக்கும்போதே அறிவிச்சிட்டாரு. ஆனா பெருசா பேச. ஆனா இப்போ கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சார். தாவேகாவை இவர் அண்ணாமலை வந்து பதவி போனதுக்கு அப்புறம் இவர் கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சார். யாரு? விஜய் போட்டானே இளைஞர்கள் மத்தியில் உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பு வந்து ஓட்டா மாறுமான்னு பார்த்தீங்கன்னா அது ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்னும் போது தான் ஒரு கேள்விக்குரிய. என்னை பொறுத்தவரை விஜய் மீது ஒரு நடிகராக அவர் மீது பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குங்க. ஒரு நடிகரா அவரை ஏற்றுப்பாங்க. ஆனால் அரசியல் வந்தனே அந்த நடிகருக்கான ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த ரசிகர் கூட்டம் தான் பெருசாக போன மாசு கேஸ்லாம் காமிச்சாரு எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கரூரில் வந்து ஒரு 41 பேருடைய மரணம் ஏற்படுது. 41 பேர் மரணம் ஏறுது. அப்போ தான் வீட்டுக்குள்ளே போய் பொட்டியில் அடங்கின பாம்பாட்டம் போயிட்டு ஒரு மாதம் தூங்கிட்டார் வீட்டுக்குள்ளே. வரல, எதுவுமே பேசல. இன்னும் அப்புறம் அவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவர் பேசாமல் இருக்கார். என்ன அப்படின்னு க்ரீன் சிக்னல்னா பலர் எதிர்கட்சியினர் சொல்வது, அதாவது எதிர்கட்சிகள்னா தாவேகாவுடைய எதிரணியினர், எதிர்கட்சியினர், அது திமுக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா திமுகலாம் சொல்லும் போது தாவேகா விஜயோட தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்வாங்க. அதே ஏடிஎம்கே அவங்கலாம் சொல்லும் போது திமுகவுடைய பி டீம் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபுட்பால் ஆடுவாங்க. ஒருத்தரை வந்து அடிக்க தான் அவன் வளருவான். அப்படிதான் விஜய் தன்னை வளர்த்துக்கினார். நீங்க இந்த பி டீம்னா நான் வந்து அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி டிஎம்கே டெய்லி பேச ஆரம்பிச்சு. ஏதோ அப்போ டெய்லி இந்த சென்ஸ் தென்னம் கிடையாது. அண்ணாமலை ஆட்டம் அப்பப்போ எங்கேயா போகும்போது பேசும்போது அதுதான் பேச. இல்லை ட்விட்டர்னு ஒன்று இருக்குது, சோஷியல் மீடியா, அதில் அவர் எழுதிடுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க ஆட்கள் கூட பேசும்போது எதனா ஒன்று அறிக்கை விடுவார். அந்த அறிக்கை வெளியில் வரும். எப்படின்னா திமுகவை திட்டுவார். ஆனால் பாஜகவை நேராக பாஜக என்று திட்டமாட்டார். மத்திய அரசு தான் விமர்சனம் இல்லை. பாஜகவை சொல்ல மாட்டாங்க, மத்திய அரசுன்னு வரும். இன்னும் அவங்க பல கூட்டணி இருக்க மாதிரி அங்க ஆட்சியிலிருந்து பாஜக தான் தெரியும். புரியுங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி சொன்னோன்னே சரி யாரா வந்து திமுகவை திட்டுறதுக்குமா
அஇஅதிமுக திட்டினே இருந்தாலும் அதை விட விஜய் திட்டுறதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு வந்துருச்சு அப்படின்றது. அதை வந்து என்ன ஆச்சுன்னா ஊடகவியாளர்கள் இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ண ஒவ்வொரு சேனலும் வந்து விஜய் பேச ஒரு நடிகர் அப்படின்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து அதுதான் பப்ளிசிட்டி ஆச்சு. ஆனால் தினம்தோறும் திமுகவில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். பிரதான எதிர்கட்சி அவர் தான். ஆமாம், புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அஇஅதிமுகவா தாவேகாவா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போதான் பிரச்சனை. நீங்கள் அடுத்த கேள்விக்கு நான் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் வந்து தொடர்ந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கு இல்லையா? இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிளவுபட்டு வேற பக்கம் கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு செய்தி. யாரோட பேசுறதா? தாவேகா கூடவும் பேசுகிறாங்க. ராகுல் காந்தி பேசுகிறாரு, டெல்லியிலேருந்து பேசுகிறாரு. நலமை அரசியல் சம்மந்தமாக இல்லைனாலும் பேச்சுவார்த்தை நடக்குது. இது எந்த அளவுக்கு சார் இது அண்டர் கிரவுண்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் உண்மையிலே திமுக கூட அதிருப்தியில் இருக்கா? அதே மாதிரி திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் அப்பப்போ அந்த ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்தை எடுக்கிறாரு, அந்த டாபிக் கொண்டு வர்றாரு. அது எப்படி திமுகவை இவங்க 2 பேரும் மிரட்டுறாங்களா இல்லை உண்மையிலே பிளவு விட்டு போகிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் மூன்றாவதாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களா? அது சம்மந்தமாக உங்களுடைய பதில் என்ன? அதாவது விஜய் உடன் காங்கிரஸ் சேருமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே. காங்கிரஸ் என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு மாநிலத்தில் இருக்கிற வெயிட்டேஜ் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ஏன்னா 40 எம்பி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில ஆட்சி அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மத்தியில் தான் இருக்கணும். எதனா கேள்வி எழுப்பணும் அப்படின்னா வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்கணும் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது இருக்கிற அனைத்து மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு 40 சீட்டு 40 எம்பிகள் இருக்காங்க. அது இல்லாமல் சில ராஜ்யசபா எம்பிகளும் இருக்காங்க. ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து திமுகவை கைட்டி விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத விஜயோட போவாங்களான்னு கேள்வி. ஏன்னா விஜயோட சேர்ந்து மாநிலத்தில் வந்து சீட்டே கொஞ்சம் வாங்கினா கூட ஒரு 10 சீட்டும் இப்பயும் அவங்ககிட்ட இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 சீட் வாங்கி அவங்க பெருசாக இங்கே சாதிக்க போகிறதில்ல. அவங்களுடைய இலக்கே மத்தியில் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாநிலத்தில் பிடிக்கணும். பாஜகவுக்கு இப்போ மாநிலத்தில் பிடிக்கணுன்றது காரணம் என்னன்னா அவங்க மத்தியில் இருக்கிறாங்க, அதனால மாநிலத்தில் நம்ம ஒவ்வொரு மாநிலமாக போய் பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, புரியுதுங்களா? ஆனால் இந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இவங்க கிடையாது அந்த இடத்துல. ஆனால் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் விஜயோட பேசுனதா ஒரு தகவல் வருது, புரியுதுங்களா? பைஜூன் ஒருத்தர், அப்புறம் இன்னும் 2-3 பேர் பேசுனதா ராகுல் காந்தியோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்படியே பேசினாலும் இவங்களோட அலைன்ஸ் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தாவேகா அவங்களோட ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் தெளிவான காங்கிரஸ்காரனாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கேவோ சோனியா காந்தியோ ராகுல் காந்தி டிசைடிங்கில் இருக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இங்கே வர ஓட் பேங்க் என்னன்றதை பார்த்துட்டு தான் அவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதாவது 2028-29 இந்த லோக்சபா எலெக்ஷன் வரும், புரியுதுங்களா? மத்திய எலெக்ஷன். அப்போது தான் டிசைட் பண்ணோம் திமுகவோட இருக்கலாமா தாவேகாவோட இருக்கலாமான்னு. அன்றைக்கி தான் காங்கிரஸ் டிசைட். பட் இன்னைக்கு நிலைமைக்கு காங்கிரஸ் வந்து கைட்டி விட்டுட்டாங்கன்னா திமுகவை காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால் திமுகவும் அவங்கள கைட்டி விட பார்க்காது, காங்கிரஸும் அவங்கள கைட்டி விட பார்க்காதுன்றதான் என்னோட இது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தாவேகா விஜய் யாரோட கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னும் போது அஇஅதிமுகவோட இருக்குது, பாஜகவோட இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை தாவேகாவோட அஇஅதிமுக போச்சுன்னா இப்போது அஇஅதிமுக பாஜகவிடம் அடகு வைத்ததை போல் அங்கேயாவது அடகு வச்சாங்கன்னா இங்கே மாஸ் வந்து விஜய்க்கு இருக்குது. அதாவது ஒரு நடிகரான மாஸ் ஓட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் 2 பேரும் அலையன்ஸ் சேர்ந்துச்சுன்னா அப்போ ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் விஜய்க்கு விழ ஆரம்பிச்சிச்சுன்னா வாய்ப்பு இருக்கு, வரும் கண்டிப்பாக. அலையன்ஸ் வந்துச்சுன்னா விழுந்துருச்சுன்னா நாளைக்கு இந்த செலிபிரிட்டி அப்படின்ற ஒரே ஒரு பிம்பத்தை வச்சு அஇஅதிமுகவை கைப்பற்றலாம், இல்லை அடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு வரும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இருக்கிற மாதிரியே அவர் பாட்டு அவருடைய அரசியல அஇஅதிமுக செஞ்சிருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் விஜயுடைய தாவேகா கட்சியினுடன் கூட்டணி செல்லக்கூடாது.
அப்படி கூட்டணி சென்றால் அஇஅதிமுக அவர்களாகவே மண்ணை வாரி அவர்கள் தலையில் கொட்டிக்கிற மாதிரி தான் ஏற்படும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கணும்னா விஜயோட கூட்டணி போகிறத விட அவரே விஜயே வந்தால் கூட பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க. சைலண்டாக 2 வருஷம் கழிச்சு இவங்க ஆட்சியே அஇஅதிமுக வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து அலையன்ஸ் வந்து தாவேக்கா இருக்குன்னா 2 வருஷம் ஓடாது. அதுக்குள்ளே இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோம். பாஜக ஒரே ஒரு வார்த்தை விஜயை மிரட்டினாங்கன்னா பிளவுபட்டுடும். ஆமாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகர், சம்பாதிச்சாரு, காசு இல்லாமல் பணம் பல கோடி இருக்குது, பல 100 கோடிகள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பணத்தை காப்பாற்றிக்கணும் மத்திய அரசோட தயவு தேவை. நாளைக்கு எதனா ஒரு அலிகேஷன் போட்டு காலி பண்ணுவாங்க. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு ஓட்டுன்னா அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்க, அவர் தான் தலைமை, நான் தான் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கணும். அப்போது தெளிவாக இருக்கணும். நம்ம விஜய் வளரக்கூடாது, நம்மலாம் இவ்வளோ வருஷம் அரசியல் செஞ்சோமேனு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள்லாம் நினைத்து அவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம விஜய் வளர்ந்துட்டா நம்ம ஒன்றுமே காணாமல் போயிடும், அதுக்கு நம்மால் இபிஎஸ் இருந்தாலே மேலுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்கே சரணாகதியை அடையிட்டோன்ற. இபிஎஸ்ஸிடம் ஓபிஎஸ், அப்புறம் கேசி பழனிசாமி, அப்புறமா வந்து நம்ம அவங்க சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக அஇஅதிமுகவுடன் சேர்றதுக்கு இவங்க விருப்பத்தை தெரிவிச்சுட்டு, நீங்கள் தலைவராகவே இருங்க, நீங்களே எல்லாமே பண்ணுங்கள், பொதுச் செயலாளராக நீங்கள் இருங்க, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் இருங்க, நாங்கள் உங்கள் கால வார மாட்டோம் அப்படின்னு இவங்க போய் அங்கே அடங்கி இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு சேஃப்டி, அஇஅதிமுக சேஃப்டி, இவங்க எல்லாருமே சேஃப்டி. ஆனால் இவங்க இங்கேருந்து பகைச்சு நாங்கள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வளர்ந்துருவார். ஆனால் விஜய் வளர்ந்ததுக்கப்புறமா இன்னைக்கு இருக்கிற தன்மானமும் மரியாதையும் நாளைக்கு இபிஎஸ்க்கு இருக்குமா, டிடிவிக்கு இருக்குமா, சசிகலாவுக்கு இருக்குமான கேள்விக்குறி. இன்னைக்கே விஜய் கட்சியில் போய் தாவேகால இணைந்த செங்கோட்டையன் பெருசாக திருப்தியாக இல்லை, அதிருப்தியில் தான் இருக்கார், வெளியில் தான் பேசுகிறார். பிப்ரவரிக்குள்ளே அவர் வெளியில் வந்துடுவார். எழுதி வச்சுக்கோங்க, இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் அங்கே நீண்ட நாள் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் தொண்டர்கள் கிடையாது, எல்லாருமே தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகர்கள் குஞ்சுமணி தான். சில மங்குனி வேலையெல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கிறது வந்து ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியான இவருக்கு வந்து அவங்களோட டிராவல் பண்ண முடியாது. ஒன்று அங்கே வந்து புஷியானது ஒரு பக்கம் லாபி பண்ணிட்டு இருக்காப்புல, அப்புறமா நம்ம இவர் ஒரு பக்கம் லாபி பண்ணுறாரு, யாரு, ஆதவர்ஜனா. இவங்களெல்லாம் மீறி இந்த சிந்தனத்தனமாக இருக்கவங்க கிட்ட போய் இவரோட பழுத்த மூத்த ஒரு அரசியல்வாதி அங்கே போய் கல்லடிப்பட்டு அசிங்கப்படலாமான்னா நடக்காது. அதனால அவரும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், பாஜகவுடைய நிர்பந்தம் பண்ணி தான் செங்கோட்டையனை தாவாக்கால சேர்ந்ததாக ஒரு பேச்சு இருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அதிமுக வந்து எல்லாம் ஒன்றிணைன்னு சொன்னீங்க, நல்ல கருத்து. இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து திரு ஜெயக்குமார் அவர் கூட போன வாரம் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையுமே தாக்கி பேசக்கூடிய ஒரு நபர் அவர். யாரை ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ சசிகலாவோ எப்போவுமே பயங்கரமாக பேசக்கூடியது அவர் தான். அதாவது அதிமுகவுடைய பேட்டினாவே இவர் தான் கொடுப்பாரு. அவரே கொஞ்சம் இறங்கி வந்து அவங்கள தாக்காமல் நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள், நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வரும்னு சொல்கிறாரு, சூசகமாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இணைந்தால் நான் சொன்ன சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தன்மானத்தோடு வாழ முடியும். ஏதோ ஒன்று ஒரு பதவியில் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ பதவி இருக்குடா அப்படின்னு இருக்கலாம். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா காணாமல் போய்விடுவார்கள் இவங்கெல்லாம். அஇஅதிமுக அவங்களுக்கு இருக்கிற கணிசமான இவர் இபிஎஸ் தலைமையில் இருக்கும், திமுக இருக்கும், தாவேக்கா வளர்ந்து தான் வருது, பாஜக இன்னும் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜகவில் வந்து நயினார் நாகேந்திரன் பர்மனெண்ட்டாக இருப்பாருல்ல. நாளைக்கு நயினார் நாகேந்திரன் வேணாம், இவர் அவர் பேர் அண்ணாமலையோட இதுவே நல்லா இருந்துச்சு, ப்ராக்ரஸே நல்லா இருந்துச்சு, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அண்ணாமலையும் இபிஎஸும் ஒத்து போயிட்டு சரி நீயே தலைவரவா, நம்ம ஓட்டு தான் நமக்கு முக்கியம் கூட்டணியில் இருக்கிறதுக்கு, அப்படின்னு நீ தான் எதிர்கட்சி பற்றி பேசுறது சரியா இருப்ப, ஆளும் கட்சியை பற்றி பேசுறது சரியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒற்றுமையாயிட்டாங்கன்னா, அண்ணாமலை வந்து வந்துட்டாருன்னா அப்போது திமுகவுக்கு பெரிய அடியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைய நிலைமைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் பெருசாக இருக்கா பாஜக பெருசாக இருக்கான்னு காங்கிரஸ் வந்து திமுக உடைய கூட்டணியில் அவங்களுக்கு ஓட்டு வந்ததுனால இருக்குது. ஆனால் காங்கிரஸை விட திமுக பல மடங்கு பாஜக வளர்ந்து வந்துடுச்சு. ஒன்று என்னன்னா, திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய
திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து எங்கேயாவது தவறு நடந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் ஒரு தர்ணா பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, தவறு எதிர்த்து சுட்டி குரல் கொடுக்குறாங்க. தவறு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இன்று வரை காங்கிரஸ் எதுவுமே செய்யறதில்ல. ஊமையாட்டம் தான் இருக்கிறாங்க ஒழிய பெருசா காங்கிரஸ் திமுக ஆட்சியில இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு தட்டி கேட்குறாங்களான்னா தட்டி கேட்கறது கிடையாது. அவங்க கேட்க முடியாதுல்ல சார். ஏன்னா மத்தியில் வந்து அவங்க நேரடியான கூட்டணி. அவங்களுக்கு வந்து மத்தியில் வந்து பெரிய கட்சி காங்கிரஸ். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்க வந்து எதிர்த்து அறிக்கை கொடுக்க அப்ப முடியாது. இவங்க வளர முடியாது, வளர முடியாதுங்கிறீங்க. காங்கிரஸ் வளர முடியாது. அதே பாஜக இன்னைக்கு வளர்ந்துனே போகுது. புரியுதுங்களா? விஜய் கூட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சு விஜயை பத்தி 4 பேர் பேசுறாங்கன்னா அப்போ விஜய் ஓட்டை விட கம்மியாக வாங்குறதுக்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பாயிடும். அதனால காங்கிரஸ் திமுகவோட சரியா பேசி தங்களை வளர்த்து கொள்ள முயற்சிக்கணும். அப்படி இருந்தால் காங்கிரஸ் வளரும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால்லாம் எப்படி காங்கிரஸ் காணாமல் போச்சோ அதே கரைஞ்சு போச்சு. மாதிரி அது மாதிரி கரைஞ்சு தமிழகத்திலையும் காங்கிரஸ் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. இப்போ தாவேகா திரு விஜய் வந்து திமுகவை வந்து ரொம்ப அவர் தான் விமர்சனம் பண்ணுறாரு. மோசமான விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. எப்போல்லாம் மேடை ஏறுறாரோ அவர் திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதுக்கு வந்து எந்த விதமான பதிலடியும் கொடுக்குறதில்ல. அவ்வப்போது 1-2 பேர் பேசுகிறாங்க. டிகேஎஸ் இளங்கோவன் சார் பேசுகிறாரு. சின்ன சின்ன அறிக்கை தான் கொடுக்குறாங்க. இவர் பேசுகிற அளவுக்கு காட்டமாக பதிலடி அவங்க யாரும் கொடுக்கல, அமைதியாக இருக்காங்க. 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தாவேகாவுடைய கட்சி விஜயுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இவங்க தாக்கு பிடிப்பாங்களா திமுக கிட்ட? அதாவது நீங்கள் நல்ல கேள்வி இது. திமுக மீண்டும் 2026 ஆட்சியில் அமர்ந்தால் தாவேகாவுக்கு பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். புரியுங்களா? கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஆனால் அன்றைய நிலைமை திமுக தாவேகா வந்து யாருடைய அலைன்ஸில் இருக்காங்க, யாருடைய சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு நாளைய நிலைமைக்கு 2028 29 இந்த லோக்சபா எலெக்ஷன் வரும்போது அதனால் நாங்கள் வந்து இனி நாங்கள் பாஜகவோட பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து விஜய் வெளிப்படையாக விட்டுட்டா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் திமுக வந்து இவங்கள தொட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் பாஜகவுக்கு அவப்பெயர்கள் அந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது நெருங்கும் போது பாஜகவுக்கு அவப்பெயர் ரொம்ப அதிகமாகிட்டு காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அன்னைக்கு வெற்றி செஞ்சிருவாங்க தாவேகாவை. அவர் தாக்கு பிடிப்பாருங்கிறது சந்தேகம் தான். ஆமாம். இதுவரையும் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னால் தங்களுக்கு மிகவும் நன்றி சார். நன்றி நேயர்களே, வணக்கம்.